அனைவருக்கும் வணக்கம். 5வது நாள் புத்தக வாசிப்பு. 4வது நாள் முடிவில் தாஜி இதை செய்து பாருங்கள் அப்படின்னு பெற்றோர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்னென்னா, உங்கள் பெற்றோரிடமோ இல்லை தாத்தா பாட்டியிடமோ போய் அவங்க குழந்தை பருவத்தை பற்றி பேசுங்க. அவங்க வளர்ந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க என்னெல்லாம் அந்த காலத்தில் கவனித்தாங்க, என்னெல்லாம் கதை அவங்க கேட்டாங்க, விடுமுறை நாட்களை எப்படியெல்லாம் அவங்க கழிச்சாங்க அப்படிங்கிற அவங்க குழந்தை பருவ சம்பவங்களை பகிர்ந்துக்க சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்சால் அந்த பொக்கிஷமான நினைவுகளை நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு இது ஒரு நினைவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போது அடுத்து நம்ம வாசிக்கலாம். அக்காலத்தில் உடல் நலத்தை பராமரிப்பது, குறிப்பாக தொற்று நோய்களை சமாளிப்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது. சுகாதாரம் மோசமாக இருந்ததால் தொற்றுகள் வேகமாக பரவின. குழந்தை பிறப்பின் போது பெண்கள் உயிரிழப்பது அடிக்கடி நடந்தது. பிரசவத்தின் போது நிறைய குழந்தைகளும் இறந்தன. கடந்த காலம் குறைபாடற்றதாக இருக்கவில்லை. இது பெரும்பாலான குடும்பங்களுக்கு பொருந்தும். அந்த காலத்திற்கு நேர்மாறாக இன்றைய குடும்பங்களில் இளைஞர்களுக்கு முடிவெடுப்பதில் அதிக சுதந்திரம் உள்ளது. தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் கல்வி நம் வாழ்வின் தரத்தை மேம்படுத்தியுள்ளன. இன்னும் நாம் சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்ற போதிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பெண்களின் நிலைமை முன்னேற்றமடைந்துள்ளது. ஆனால் கிராமத்தின் நிலை என்ன? நாம் கவனம் செலுத்த தவறிவிட்ட சமூக உணர்வின் நிலை என்ன? நல்ல உறவு முறைகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என ஆராய்ச்சி கூறுகிறது. மகிழ்ச்சி பற்றிய ஹார்வர்ட் அடல்ட் ஸ்டடியின் 82 வருட ஆராய்ச்சி கிராமங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. குழந்தைகளின் சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான நல்வாழ்விற்கு கிராமம் மிக மிக முக்கியம். தனி குடும்பம் சுதந்திரத்தினை அளிக்கிறது அப்படின்னு அடுத்த தலைப்பில் தொடரலாம். உலகம் மென்மேலும் நகரமயமாவதால் மக்கள் நகரங்களை நோக்கி செல்ல துவங்கினர். இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் திறமையான மக்களை பிற நாடுகளுக்கு பணி ரீதியாக அனுப்பக்கூடிய நாடுகளாக மாறின. இந்தியாவில் 1900களில் கப்பலில் கடல் கடந்து செல்வது என்பது சமூகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படாத செயலாக கருதப்பட்டது. ஆனால் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு இந்தியர்கள் உலகின் அனைத்து இடங்களுக்கும் குடிபெயர்ந்து சென்றதை நாம் காணலாம். அமெரிக்காவில் 7 மருத்துவர்களில் ஒருவர் இந்தியராக இருப்பார். எங்கள் குடும்பமும் குடிபெயர்ந்தது. கல்லாவில் எளிமையாக வாழ்க்கையை துவங்கி பின் 1980களின் தொடக்கத்தில் என் உடன் பிறந்தவர்கள் குஜராத்தின் பல்வேறு நகரங்களில் குடியேறினர். கிராமத்தில் இருந்த எங்கள் வீட்டையும் விவசாய நிலத்தையும் எங்கள் அண்ணன் கவனித்துக் கொள்கிறார். ஆனால் நாங்கள் ஒருவர் கூட அங்கு நிரந்தரமாக வசிக்கவில்லை. நான் இந்தியாவில் படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் என் தொழில் முனைவோர் பயணத்தை துவங்கினேன். என் 2 மகன்களுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தைகளும் இருக்கின்றனர். அவர்கள் அமெரிக்காவில் வசிக்கின்றனர். மேலும் தங்களது வணிகத்தின் வளர்ச்சியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். என் வாழ்க்கை என் தலைமுறையைச் சேர்ந்த பலரது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. கடந்த பல ஆண்டுகளில் குடும்பங்களில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பது பற்றி சிந்திக்கும்போது கூட்டு குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் தற்போது தனிநபருக்கு அளிக்கப்படுவதாக மாறியுள்ளது. ஒரு குடும்பத்திற்குள் தனிநபரது தேவைகள் மற்றும் விருப்பங்கள் அதிக முக்கியத்துவம் பெறத் தொடங்கின. காலப்போக்கில் கூட்டு குடும்பத்தினரை சார்ந்து வாழும் மனப்பான்மை சுய சார்பை நோக்கியதாக மாறியது. அதன் விளைவாக உருவானவைதான் தனி குடும்பங்கள். தனி குடும்பம் என்பது ஒரு சுயசார்புள்ள அமைப்பாகும். மேலும் அது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் தேவையான தனிமையையும் தருகிறது. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களது தாக்கங்கள் இங்கு இருப்பதில்லை. உதாரணத்திற்கு, இன்றைய பெரும்பாலான குடும்பங்களில் குழந்தைகள் சம்பாதிக்க துவங்கியதும்
அவர்களது வரவு செலவும் பெற்றோர்களின் வரவு செலவும் வெவ்வேறாக்கப்படுகிறது. இது சரி என்றோ தவறு என்றோ நான் சொல்லவில்லை. இது கடந்த காலத்தை விட மாறுபட்டது. நிறைய செலவு செய்வதற்கு ஏற்ற வருமானம், தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் பணம் செலவழிப்பதை சுலபமாக்கிவிட்டன. இன்று ஒரு பட்டனை அழுத்தி Amazon.com மூலம் ஒருவரால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். கடந்த காலத்தில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு வாழ்க்கை எளிமையாக இருந்தது, ஆனால் எளிதாக இல்லை. இன்று ஒரு தனி குடும்பத்திற்கு வாழ்க்கை எளிதாக இருக்கிறது, ஆனால் எளிமையாக இல்லை. தனி குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு அனைத்தையும் தாங்களே செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் பெரும்பாலும் அவர்களுக்கு உதவ யாரும் இருப்பதில்லை. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்பவராக இருக்கின்ற நிலையில் பருவநிலை காரணத்தால் பள்ளிகள் விடுமுறை அறிவித்தால் குழந்தைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள்? என்ன சாப்பாடு செய்வது, குழந்தைகளை வெளியே எப்போது விளையாட அழைத்து செல்வது என்பது போன்ற சாதாரண விஷயங்கள் கூட உதவிக்கு யாரும் இல்லாத காரணத்தால் சிரமமாக தோன்றுகின்றன. பிறரது ஆதரவு கிடைப்பதில்லை. அனைத்தையும் தாங்களே செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கை முறை இடைவெளியற்ற பணிச்சுமையாகி விடுகிறது. ஒரு சிறிய வேலையை செய்ய தவறிவிட்டாலும் வேலைப்பளு அதிகரித்து விடுகிறது. அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு இளம் பெற்றோர்கள் பலர் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கின்றனர். இல்லத்தரசிகளாகவும் வேலைக்கு செல்பவர்களாகவும் தாய்மார்கள் 2 பணிகளை செய்கிறார்கள். தந்தைகள் பல பணிகளை செய்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது அவர்களின் பணி அல்ல, அவர்களது ஆதரவற்ற நிலைதான். மேலும் புதிதாக பிறந்த குழந்தைகளை உடைய தம்பதியினருக்கு வேலைகள் சமாளிக்க முடியாததாக இருக்கலாம். வீட்டிற்கு ஒரு பிறந்த குழந்தையின் வருகை என்பது ஒரு அழகான உணர்வு. ஆனால் அதே நேரம் அது அதிக செலவுகள் கொண்டதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். இவை குடும்பத்தில் ஒரு குழந்தையின் வருகையால் கிட்டும் மகிழ்ச்சியுடன் இணைத்து சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல. ஜெர்மனியின் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோகிராஃபிக் ரிசர்ச்சின்படி வேலையின்மை அல்லது விவாகரத்து அல்லது வாழ்க்கை துணையின் இறப்பு போன்ற சூழ்நிலைகளை காட்டிலும் குழந்தை பிறந்த முதல் வருடத்தில்தான் பெற்றோர்கள் மன அழுத்தம் மிகவும் அதிகமாகும் அப்படிங்கிறதோடு நம்ம நிறுத்திக்கலாம். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.